பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக எழுதுவதை பார்க்கிறோம். நம்மளுடைய ஐக்கியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், தேவனுடைய அந்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஐக்கியத்தோடு நாம் எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்று சொல்லி. அப்போ நாம் பரிசுத்தவன்கள் ஐக்கியத்தில் இருக்கும்போது நாம் அந்த ப்ரெசன்ஸில் இருப்போம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எப்பவுமே அவர் கூட இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பார்த்து தீமோத்தேயும் அந்த வழியில் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அழைப்பிலே அவர் அழகாக ஓடும்படியான ஒரு கிருபை தேவன் தந்தார். அப்போ நம்ம அந்த ஒரு ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ அவரே சாட்சி கொடுக்கிறார், எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் என்று சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அநேக அவர் ஊழியத்தை செய்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறார், கிறிஸ்துவை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றார், போதிக்கிறார், சபையில் போதிக்கிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போ அவரோட கூட தீமோத்தேயு வரும்போது எல்லாம் அவர் எப்படிலாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நடக்க வேணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய தீர்மானம் எப்படியாக இருக்கிறது, நம்மளுடைய சுபாவம் எப்படியாக மாறுகிறது அப்படின்னு அநேக காரியங்களை போதிக்கிறார். அதை பார்த்து பார்த்து வளர்ந்த தீமோத்தேயு அவரை போலவே பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுகிறார். அப்போ பாருங்கள், அவர் தீமோத்தேயு இவர் போன சபையில் இப்போ தீமோத்தேயு போய் அவர் சொன்ன கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் என்று சொல்கிறார். அப்போ தீமோத்தேயு பவுலை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் ஓடுகிறார். அப்போ பவுலுடைய அந்த பிரதிபலிப்பு, அவருடைய அந்த ஊழியத்தின் பாதையில் அவர் செயல்படுகிற விதம் அப்படியே தீமோத்தேயு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ரொம்ப க்ளோஸாக ஆண்டவரோடு அதிகமாக அந்த ப்ரெசன்ஸில் தரித்திருக்கிறவர்களோடு நாம் எப்போதுமே ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவர்களோடு ஐக்கியம் வைக்கும்போது அவர்களுக்குள்ள அபிஷேகம் இவர்களுக்கும், அவர்களுக்குள்ள அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஆழமான உறவு, அதை பார்த்து பார்த்து வளரும்போது நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நாம் எப்போதும் ஆவியில் அனலாக இருக்கிறவர்களோடு எப்போதுமே நாம் இணைந்திருப்பது மிகவும் நல்லது. அது நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நாம் வேலை ஸ்தலத்தில் போகும்போதும் நமக்கு அநேக மார்க்கத்தில் உள்ளவர்களோடு நாம் இணைந்து வேலை செய்கிற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் அன்பு இருக்கலாம், அவர்களோடு ஐக்கியப்பட்டு நாம் இணைவோம் என்றால் புறஜாதி மார்க்கத்திலே உள்ளவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், சில காரியங்கள், நாமும் ஈடுபடுகிற சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலைமைக்கு ஆய்விடுவோம். நாம் அன்பு இருக்கலாம், ஐக்கியம் அவர்களோடு இல்லாதபடி நாம் ஐக்கியப்பட்டிருப்பது, ரொம்ப க்ளோஸாக ஐக்கியப்பட்டிருப்பது ஆவிக்குரிய ஜீவிதத்திலே சபை மக்களிடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொண்டு ஐக்கியத்தோடு நாம் இணைந்திருப்போம் என்றால் அந்த அபிஷேகத்திலும் நாம் இணைந்திருப்போம். அந்த அந்யுன்யம், ஐக்கியம், ஆண்டவர் அதை மிகவும் எதிர்பார்க்கிறார். ஒரே மனது, ஒரே இருதயம். இப்போ பவுலுக்கு தீமோத்தேயுக்கும் பார்க்கும்போனா அவங்களுடைய மனம் எப்படி இருந்ததுன்னா ஒரே மனம், ஒரே இருதயம் இருந்தது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம் சபையிலும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். சபையில் வருகிற ஒவ்வொருவரும் அவர் கிறிஸ்துவோட சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்கள், நாம் ஆண்டவருடைய அவயங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் மற்றவர்களோடு பழகும்போது
நாம் எல்லாரிடம் அன்போடு ஐக்கியத்தோடு ஒரே மனதோடு நம்மளாலே க்ளோஸாக நாம் அவர்களோடு மிங்கிளாக முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஐக்கியம் எப்படியா இருக்கிறது? நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிற பிள்ளைகளோடு நாம் இணைந்து இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? நாம் யாரை பிரதிபலிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறைகள் நாம் மென்மேலும் உயர வேண்டும். நம்முடைய வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய வளர்ச்சி மென்மேலும் அதிகமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இப்படி ஒரே மனம் ஒரே இருதயத்தோடு இருக்கிற ஐக்கியத்தோடு நான் எப்போது இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அப்படி சூழ்நிலைகள் நமக்கு இல்லாமல் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இணைவதற்கு ஆண்டவர் வழிகளை திறந்து தருவார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தைகள் எல்லாமே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போமா? நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்குள் நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அதோடு நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையின் தேவனே, மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, அற்புதமானவரே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவர், இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கியம் ஆவிக்குரிய ஐக்கியமாக உலக பிரகாரம் ஸ்நேகத்தை காண்பித்து விட்டு உலக பிரகாரம் ஸ்நேகத்தோடு இருக்கிறவர்களோடு ஐக்கியமாக இல்லாதபடி அவர்களோடு அன்பு, ஆண்டவரே அப்பா, அன்பு காட்டி ஆண்டவரே ரொம்ப க்ளோஸான ஐக்கியத்தில் சென்று விடாதபடி ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே சகோதர ஸ்நேகத்தோடு ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அன்பை பரிமாறிக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களை அப்படிப்பட்ட இணைப்பிலே நீங்கள் இணைத்து வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளுக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓட உழைக்க பலனின் சத்துவத்தை எங்களுக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. நீங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா சோதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், இடர்பாடுகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துரும் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களுக்கு தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொடுங்க. மீதா முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.